அப்போல்லாம் இந்த நூற்றாண்டு தாண்டி இந்த உலகம் இயங்க வாய்ப்பில்லை. அதோடைய முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா இஸ்லாமிய எழுச்சி ஏற்படும். ஒவ்வொரு முஸ்லீமும் அதை பற்றிய ஒரு அறிவு வச்சிருக்கணும், அதற்கு பற்றிய ஒரு புரிதல் வச்சிருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நாம் நம்முடைய அந்த தாவா செஞ்சிட்ருக்கோம். இப்போ பெரும்பான்மை முஸ்லீம்கள் சிலர் இதை பற்றி ஒரு ஆய்வு கூட பண்ணுறதில்ல. மறுமை நாள் அவங்க ஒரு சப்ஜெக்டாகவே அவங்க எடுக்கிறதில்ல. சிலர் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஆதாரம்லாம் இல்லை, சும்மா வாய் வந்ததை அடிச்சுட்டு பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. இப்போ இத்தனை நாள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஹதீஸ் மட்டும்தான், அந்த 1500 வருஷம் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரமாக இது வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் குரானில் இருந்தே இது இறுதி நூற்றாண்டு தான் அப்படிங்கிறத புரியும் விதமாக இன்றைக்கி நிகழ்ச்சி இதை ரிலேட் பண்ணி தான் இருக்க போகுது. இஸ்லாத்தை மதமாக பார்ப்பவர்கள் ரெண்டு சாராராக பிரிக்கலாம். இஸ்லாத்தை தீனாக பார்க்குற ஒரு கூட்டம், இஸ்லாத்தை மதமாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்போ இஸ்லாத்தை மதமாக பார்க்குறவங்க அவங்க எதையும் எதிர்பார்த்துட்டில்ல. மறுமை நாள் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, திடீர்னு வரும்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. இந்த பால் கறந்துட்டுருக்கும் ஒருத்தர் அப்படியே திடீர்னு வரும். ஒரு 2 வியாபாரிகள் இப்படி துணியை விரிச்சுட்டு வியாபாரம் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ திடீர்னு வரும். ஒரு டிஎன்டிஜே பள்ளிவாசலில் ஒரு தாய் கூட பயான் அதுதான் சொன்னார். நீங்கள் நினைக்கிற மாதிரி தஜ்ஜால் வரணும், ஈசா நபி வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்கிற. அதாவது ஒரு ஜமாத் இதாவது அபத்தமாக பேசுனா கண்டுக்காமல் எவ்வளோ இருக்கிறாங்க பாருங்க. அதாவது ரசூல்லா சொல்கிறது பொய்யா போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஈசா நபி வராமலே கூட போயிடலாம், தஜ்ஜால் வராமலே கூட போயிடலாம், அதுக்கு முன்னாடியே மறுமை நாள் வந்துரும்னு சொல்லிட்டு அபத்தமான கருத்து தங்களுடைய ஜமாத்துடைய அஃபீஷியல் மெம்பர்லேருந்துட்டு பேசுனா அதை எதிர்த்தும் அதை உணர்த்தியும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, பாட்டுக்கு அமைதியே கேட்டுருக்காங்க. நம்ம லாஜிக்கலாக பேசுனா கூட அது என்ன பண்ணுறாங்க, அது இல்லாஜிக்கல் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் ஃபிர்கா பரஸ்திங்கிறது, அதுக்கு பேர் என்ன தக்லீதுங்கிறது. இது மாதிரியான இது பொதுவாக அவங்களுடைய அந்த புரிதல் எப்படி இருக்குன்னா, இதான் இவங்க புரிதலே இப்படி இருக்குன்னா அப்போ சுன்னத் ஜமாத் புரிதல்லாம் சொல்ல வேணும். இவங்க அதுக்கும் மேலே அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய நம்பிக்கை பொதுவாக என்ன அப்படின்னா, மறுமைங்கிறது திடீர்னு வரும். அல்லாஹ் எப்படியா இருந்தாலும் நம்ம சொன்ன கலிமாவுக்கு நமக்கு சொர்க்கம் கொடுத்துருவோம். யூதர்கள் 2வது அத்தியாயத்தில் 80 வசனத்தில் நம்பினாங்களே, நரகத்தில் சில நாட்கள் தவிர எங்களுக்கு நரக நெருப்பு தீண்டாது, எப்படியும் கடைசியாக கலிமா சொன்னவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள்னு சொல்லிட்டு பெரும்பான்மை சமூகம் நம்பிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணுது, செய்ய வேண்டிய சில பணிகளை செய்யாமல் இருக்குது. இப்படி நம்பினா என்ன அப்படின்னா, நம்பினா மிகப்பெரிய இழப்பு இருக்குது. ஏன்னா மறுமையில் ஜெயிக்கிறதுக்குன்ட்டு குரான் வைக்கக்கூடிய ஒரு சில நிபந்தனைகளை இவங்க மறுத்துடுறாங்க. அப்போ மறுமை நெருக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நிபந்தனைகள் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். இன்னும் நம்முடைய ஒர்க்கை என்ன பண்ணணும், ஸ்பீடு பண்ணணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு முரணான ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, செயல்படவே மாட்டீங்க. ஸ்பீடுங்கிறது 2ஆம் பட்சம், சுத்தமாக உங்கள்கிட்ட ஒரு ஆக்டிவிட்டீஸை இல்லாமல் போயிடும். அப்போ தீனுன்னு சொல்லக்கூடிய சாரார், அப்போ தீனுன்னு சொல்லக்கூடிய நாம தான் என்ன பண்ணுறோம், இது விஷயம் இஸ்லாம் முழு தீனு, இது முழு வாழ்க்கைக்குமான தீன். இதில் ஆன்மீகமும் இருக்குது, அரசியல் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, குடும்பவியல் இருக்குது, சமூகவியல் இருக்குது. அனைத்தும் அல்லாவின் உத்தரவுப்படி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். இதற்காகத்தான் அல்லாஹ் தன் ரசூலையும் அனுப்புனா, அதன்படி தான் அவங்களும் வாழ்ந்து காமிச்சாங்க. இப்போ இந்த 2 விஷயங்கள் முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை முழுமையாக நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ரசூல். இதை குரான்ல எல்லாம் 3 இடங்களில் சொல்கிறோம். 48வது அத்தியாயத்தில் 28வது வசனம், 9வது அத்தியாயத்தில் 33வது வசனம், 61வது அத்தியாயத்தில் 9வது வசனம். அப்போ இந்த 3 வசனங்களிலும் ரசூலுல்லாவுடைய மக்சதே பேசத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக அல்லாஹ் அப்பாயிண்ட் பண்ணா, எதற்காக அனுப்புனா, அவருக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்ன அப்படிங்கிறத இந்த 3 வசனங்களில் குரான் தெளிவுபடுத்துது. ஹுவல்லஸி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுஸ்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வகஃபா பில்லாஹி ஷஹீதா. அவனே தன்னுடைய தூதரை நேரான வழியை கொண்டும் சத்தியமான மார்க்கத்தை கொண்டும் அதை எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க வைப்பதற்காக அனுப்பி வைத்தான். இதற்கு அல்லாஹ்வே போதுமான சாட்சி ஆவான்.
இப்போ இதே வசனம் கொஞ்சம் மாறுதலோடு அடுத்தடுத்த இதில் வரும். ஸோ அல்லாஹ் என்ன பண்ணா, தன்னுடைய தூதரை நேரான வழி கொடுத்து சத்திய மார்க்கம் அதையும் கொடுத்து அதை என்ன பண்ண சொன்னான், பிரச்சாரம் பண்ண சொல்லல, அதை எல்லா தீன்களையும் விட மேலானதாக அதை ஆகிடணும். அப்போ மற்ற தீன்களுக்கு மேலாக அதை ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் அனுப்பினா. இது தீனுன்னா என்னங்கிற அந்த விளக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருப்போம். அதை மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை. தீனுங்கிறது முழுமையான வாழ்க்கை முறை. இப்போ இன்னைக்கு உலகம், இன்னைக்கு இந்தியா எந்த தீன்ல வாழ்ந்துட்டு இருக்கு? செக்யுலரிசம், கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீன்ல வாழ்ந்துட்டு இருக்கு. மதம் என்பது வேறு, தீன் என்பது வேறு. இன்னைக்கு ரஷ்யா எதில் வாழ்ந்துட்டு இருக்கு? அவங்களும் கேபிட்டலிசம்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் என்ன இருக்கு? செக்யுலரிசம் இருக்கு, கேபிட்டலிசம் இருக்கு. இதுதான் தீனா இருக்கு. இப்போ இன்னைக்கு உலகம் பூராவும் ஒரே தீன் தான் மெஜாரிட்டியா வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கம்யூனிசம், கியூபாவிலையும் சைனாவிலையும் மட்டும், அதுவும் கூட அதோடைய அசல் வடிவத்தில் இல்லை. அது அங்க என்ன தீன் நடைமுறையில் இருக்கு, இந்த இது இருக்கு. அப்போ சட்டதிட்டங்கள், யாருடைய சட்டங்கள் செல்லுபடி ஆகுதோ அதற்கு பேர் தான் தீன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கீழ் அரபு தீபகற்பத்தை விட்டுட்டு போனாங்க. அங்க ஆன்மீகம் அல்லாஹ்வுக்கு இருந்தது, அரசியல் அல்லாஹ்வுக்கு இருந்தது, குடும்பவியல் அல்லாஹ்வுக்காக இருந்தது, பொருளாதாரம் அல்லாஹ்வுக்கு கீழ் இருந்தது. எல்லா கொள்கைகளுமே எதுவா இருந்தது? அல்லாஹ்வுடைய கட்டுப்படுதலுக்கு கீழ் இருந்தது. இதுல யாருக்காவது, எந்த ஃபிர்காவுக்காவது மாற்று கருத்து இருக்கும் சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும் போது இருந்த ஸ்டேட்டஸ், இதை பத்தி சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம்? பிஜேவுக்கும் அபு அப்துல்லாவுக்கும் 1990s ஒரு விவாதம் நடக்குது. அப்போ அமீர்னா யாரு, அமீருக்கு மாறு செய்வதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல விவாதம் நடக்குது. அப்போ பிஜே தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். குரான், இஸ்லாம் சொல்லக்கூடிய அமீருங்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அமீருங்கிறது அரசியல், பொருளாதாரம், ஆன்மீகம் அனைத்தும் கட்டுப்படக்கூடிய ஆட்சி தலைவரை தான் குறிக்கும். இஸ்லாம் என்றாலே ஆட்சி தான் அவர் சொல்றாரு. இஸ்லாம் என்றாலே ஆட்சி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் விட்டுட்டு போனாங்கன்னாரு. இது என்னமோ மஹஷர்ல நின்றுட்டு அவர் சாட்சி ஷஹாதத் சொல்ற மாதிரி கேமரால நின்று ஷஹாதத் சொல்லிட்டு இருக்காரு. இதே தான் அல்ல மறுமையில இந்த கிளிப்பை போட்டு கேட்பான். இதுக்கப்புறம் இப்போ 2023 மாற்றி பேசுனீங்கல்ல, அப்போ எப்படி பேசுனீங்க, என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க, எதை ஏன் எடுத்தீங்கிறது. அப்போ இதை அதிகம் வலியுறுத்தி நாம் பேச வேண்டிய தேவை இல்லை. இது எப்போ நடக்குங்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். புரியுதா? அல்லாஹ்வுடைய தீனு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மேலோங்கி இருந்துச்சு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா முழு உலகத்தில் இருந்துச்சா? இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் முழு உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ரசூல், வெறும் ஒரு பகுதிக்காக அனுப்பப்பட்ட ரசூல் கிடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷன் இன்னும் கண்டினியூல இருக்கு. மிஷன் இஸ் ஸ்டில் கோயிங், மிஷன் இஸ் ஸ்டில் ஆன். அப்ப அந்த மிஷனை சுமந்திருக்கிறது யார்? யார் அதனுடைய பிரதிநிதிகள்? முஸ்லிம்கள். உம்மத்து மேல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 வாட்டி கையை காமிச்சாங்க, யா அல்லாஹ் நீ பார்த்துக்கோ, யா அல்லாஹ் நீ பார்த்துக்கோ, யா அல்லாஹ் நீ பார்த்துக்கோ. இந்த உம்மத்துக்கு தீனை கற்றுக் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க போய் வேலையை பார்த்தாங்க, இவங்க போய் காலேஜில் படித்தாங்க, இவங்க போய் டாக்டர் டிகிரி வாங்கினாங்கன்னா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க போய் கட்டடங்களை எழுப்புனாங்க, அப்புறம் இவங்க நகைகளை திரட்டுனாங்க, அதுக்கப்புறம் இவங்க செல்வங்களை சாய்த்தினாங்கன்னா எனக்கு தெரியாது. நான் கொடுத்துட்டு வந்தேன், காமிச்சிட்டு வந்தேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சபாமலையில சொல்லியிருந்தாங்கன்னா வேற தீனுக்கு வேற அர்த்தம். அப்ப என்ன வெறும் பிரச்சாரம் தான் இருந்துச்சு. தீனு கொண்டு சேர்த்துட்டேனா அப்படின்னா அல்லாஹ் ஒருத்தன்னு அப்பவே சொல்லிட்டாங்களா இல்லையா? நம்ம தௌஹீத் அங்கேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்முடைய வெர்ஜன் ஆஃப் தௌஹீத் இருக்குல்ல, அது சஃபா மலையிலேயே உங்களை எல்லாம் படைத்தவன் ஒருவன், நீங்கள் அனைவரும் பனியாதம் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர். ஆனா தௌஹீத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க முழுமைப்படுத்தாங்க? ஹஜ்ஜத்துல் விதால. ஸோ இதுல யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள்ங்கிறதும் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தூதர் என்பதும் உண்மை. அதிலிருந்து உம்மத்துக்கு இந்த பொறுப்பு சாட்டப்பட்டது என்பதும் உண்மை. அப்போ இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு முஸ்னத் அஹமதுல இஸ்லாம் 360 பார்த்தீங்கன்னா 5871வது ஹதீஸா நீங்க பார்க்க முடியும். பூமியில் இருக்கும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அது செங்கலால் ஆனதோ அல்லது குடிசையோ, இஸ்லாம் அதில் நுழைந்தே தீரும்.
கண்ணியமானவர்கள் கண்ணியத்துடனும் இழிவானவர்கள் இழிவடைந்தும் வாழ்வார்கள். கண்டிப்பா உலகம் முழுவதும் இஸ்லாம் நுழைந்தே தீரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது நடந்துருச்சா? நடக்கல. அப்புறம் எப்படி நடக்கும்? ஜிப்ரீலும் மீகாயிலும் வந்து இஸ்லாத்தை முழுமையா கொண்டு போய் சேர்ப்பாங்களா, இல்ல ரசூல்லாவுடைய ஃபாலோயர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம மேல அந்த கடமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ அதே சமயம் இன்னொரு ஹதீஸையும் நான் ஆதாரமாக காட்டுறேன். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய ஹதீஸ் இது வந்து இதுவும் முஸ்னத் அஹ்மதில் இஸ்லாம் 360 போட்டிங்கன்னா 12885 ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்ல அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் சந்தேகமே இல்லாமல் எனக்காக பூமியை சுருட்டி காண்பித்தான். அதன் கிழக்குகளையும் மேற்குகளையும் கண்டேன். எனது உம்மத்துடைய ஆட்சி அதுவரை சென்றடையும் என்று புரிந்து கொண்டேன். என்னுடைய உம்மத்துடைய ஆட்சி பூமி முழுவதும் எத்தனை கிழக்கு இருக்கோ அத்தனை கிழக்கு, எத்தனை மேற்கு இருக்கோ அத்தனை மேற்கு, எல்லாத்துக்குமே போகும்னு நான் பார்த்தேன். மேலும் சிகப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலான 2 பொக்கிஷங்கள் எனக்கு தரப்பட்டன. நான் என் உம்மத்திற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தேன், என் இறைவா, என்னுடைய உம்மத்தை பஞ்சத்தினால் அழித்து விடாதே, அவர்களின் மீது எதிரிகளை சாட்டி அதன் மூலம் அவர்களை அழித்து விடாதே என்றேன். இப்போ 2 துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு முன்னறிவிப்பையும் சொல்றாங்க. அதற்கு என்னுடைய இறைவனின் இடம் கூறினான். அல்லாஹ் பதிலளிக்கிறான், முஹம்மதே, நான் ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதை மீண்டும் நான் மாற்றுவதில்லை. நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா மாத்துறதில்லை. ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் அல்லாஹ் நமக்குன்ட்டு, ஒரு ஸ்பெஷல் முடிவு. அது உங்களின் மீது உங்களின் 2 பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்ட 2ம் எது? எதிரிகளை சாட்டிராத, பஞ்சத்தில் அழிச்சிராத, இது 2ஐயும் வந்து நான் ஏத்துக்கிறேன். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், உலகமே அவர்களுக்கு எதிராக ஒன்று திரண்டாலும் சரி, உலகமே ஒன்று திரண்டு நம்மளை அடிக்க வந்தாலும் நம்மளை அழிக்க முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அதே சமயம் இவர்களே ஒருவரை ஒருவர் சிறைப்பிடிப்பார்கள். ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமை அடிப்பான், அவன் அவனை சிறைப்படுத்துவான், இவன் இவனை சிறைப்படுத்துவான். எதிரிகள் வந்து இவனை அடிக்க மாட்டாங்க, ஒருத்தர் என்ன பண்ணிக்குவாங்க, சிறைப்பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் வந்து வருது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு என் சமுதாயத்தின் தீய ஆட்சியாளர்களை பற்றி அச்சம் உள்ளது. ஒரு முறை வாள் உரையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் மறுமை நாள் வரை அது நின்று விடாது. வாள் உருவப்பட்டது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஷஹாதத்தின் போது. அதற்கப்புறம் அது என்னாச்சு, உம்மத்தின் மீது தொடர்ச்சியாக இன்று வரை சாட்டப்பட்டுட்டு இருக்கு. இதனால் பிளவுபட்டு எனது சமூகத்தினர் பல பிரிவினர்களாக பிளவுபடுவார்கள். சில பிரிவினர் முஷ்ரிக்குகளுடன் சேர்ந்து கொள்வார்கள், இன்னும் சிலர் சிலை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். விரைவில் எனது உம்மத்தின் மீது 30 பொய்யர்கள் வெளிப்படுவார்கள். அதில் ஒவ்வொருவரும் தான் இறை தூதர் என்று வாதிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி. அந்த 30 பொய்யர்கள் வருவாங்க, அதில் ஒவ்வொருவரும் தான் இறை தூதர் என்று வாதிடுவார்கள். உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி ஆவேன், எனக்கு பிறகு வேறு ஒரு இறை தூதர் கிடையாது. எனது சமுதாயத்தில் ஒரு கூட்டம் கியாமத் நாள் வரை சத்தியத்தில் மேலோங்கி இருக்கும். அவர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்பவர்கள் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அந்த ஹக்கில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் கருத்து வேறுபாடு கொள்ளும். அந்த கூட்டத்தினால் இந்த கூட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்காக தான் நான் முழு நீள ஹதீஸும் படித்தேன். இல்லைன்னா மேலுள்ள அந்த வாசகம் தான் போதுமானது. இது உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பூமி கிலாஃபத் சேரும்ட்டு. இதில் அல்லாஹ் கூடுதலாக நான் இதில் ஒரு ப்ரொடெக்ஷனும் சொல்கிறான். எதுவரை என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையான உலக அழிவு நாள் வரும் வரை, கியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு எதிராக இந்த வேற முஸ்லிம்களுடைய மற்ற அந்த முஷ்ரிக் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் வந்து ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி கண்டிப்பாக உலகம் முழுவதும் பரவியே தீரும். அது யார் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும். அதாவது சொல்லப்போனால் இன்றைக்கெலாம் ஆட்டோமேட்டிக் டெஸ்லாவில் கார் வந்துருச்சு இல்லை, டிரைவர் இல்லாத காரு, அந்த மாதிரி வண்டின்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய ஆட்டோ ப்ரோக்ராமில் இந்த உம்மத்து வந்து அந்த வேலை வந்து நடந்தே தீரும். இது அல்லாஹ்வுடைய ஆலமே தக்வீன்னு ஒரு